நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்தைகள் ஆண்டவர் எங்களுக்காக யாவையும் செய்து கொண்டிருப்பவர், செய்து முடித்தவர். ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே நம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே நம்மை துதிக்கிறோம். கிருபையுள்ள தேவனே நம்மை துதிக்கிறோம் அப்பா. மகத்துவமானவரே நம்மை துதிக்கிறோம் அப்பா. மகிமையுள்ள தேவனே நம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மை துதிக்கிறோம் ராஜா. நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து சுகம் தந்து பலன் தந்து பாதுகாத்து வந்த எங்கள் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே, கோடி ஸ்தோத்திரங்களையா அப்பா. இந்த நேரத்தை முழுவதுமாக எங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ பிரசன்னமும் தேவ கிருபையும் எங்களோடு இருப்பதாக இத்தனை நாட்கள் நடத்தி வந்ததை நினைத்து பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அப்பா, இந்த ஆண்டவர் நாட்களிலும் கூட எங்களை கைவிடாமல் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு கூடவே இருந்து நடத்தின ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. நீ செய்த உதவிகளுக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இரட்சகராக உண்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் தகப்பனே, தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவர் இதை கேட்கிற பார்க்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவன் ஆண்டவரே அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. உடைய பிரசன்னத்தினாலும் உடைய இரக்கத்தினாலும் அவர்களை அதில் முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக நினைக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செய்கவை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா
பாவத்தாரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவத்தாரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. உன்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க சொல்லலாம், வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நன்றி வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கைகூறட்டும். என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. என்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, அன்பு வாழ்க, ஆமென். உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தெய்வனுக்கே மகிமை, தெய்வனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வனுக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. அல்லேலூயா. தேடுகிற யாவரையும் ஆஸ்வதிக்கிறார். விசேஷமாய் அதிகாலையில் தேடுகிற யாவருக்குள் புதிய கிருபை, காலைதோறும் புதிய கிருபை என்று சொல்லப்பட்டது. இந்த காலையிடம் எழுந்து நேரப்பட எழுந்திருந்து தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களை காலமே எழுந்து தேவ முகத்தை பார்த்து துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு தருகிற ஒரு பிரதான கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஜனமே, நீங்களும் கூட காலையில் எழுந்து அவரை ஆராதிக்க பழகுங்கள், அவரை துதிக்க பழகுங்கள். உங்களுக்கு ஒரு புதிய கிருபையை தருவார், புதிய பலனை தருவார், புதிய அமையின் ஆசீர்வாதத்தின் மேன்மைகளை தருவார். அவரே நம்முடைய தேவன், அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், அவரை தேடுகிறவருக்கு ஒரு குறைவுமே இல்லை. அல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் அவரை தேடினார்களோ அவருக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. நான் பார்த்துருக்கலாம், நான் பாருங்க, கிட்டத்தட்ட பல நாட்கள் ஒரு மாதத்துக்கு மேலே வேலைக்கு நம்ம போகாமல் கூட இன்னைக்கு லாக்டவுனில் இன்னைக்கு நம்ம வீடுகளிலே இருக்கிறோம். ஆனாலும் ஒரு குறைவில்லாமல் நடத்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சந்தித்துக்கார் பாருங்க. ஏன்னா அவரை நம்ம தேடும் போது, அவரை தொழுது கொள்கிற போது, அவரை நாம் மகிமைப்படுத்துகிற போது நம்ம வாழ்க்கையில் ஒரு குறை கூட இருக்காது. ஏன்னா அவர் நம்மை நடத்துகிறவர், நம்மை போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். அதனால தான் பக்தர் பாடும்போது பாடுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை விடாது என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே.
ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரை ஓட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரை ஊட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நீதிகளும் தீர்ந்தோரை ஆயத்தப்படுத்துகிறார். நீதிகளும் தீர்ந்தோரை ஆயத்தப்படுத்துகிறார். எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருமை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் உண்மையில் நிறைவாக்குவார். என் தேவன் குறைகளையே நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆமென். குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாத
கிருபையினால் முடிசூட்டி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அவரை துதிக்கிற போதெல்லாம், அவரை ஆராதிக்கிற போதெல்லாம் நமக்கு அவர் சமீபமாக அருகில் இருக்கிற தேவன். அவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் பெரியவர். ஆமென். சில பாடலை பாடலாம். அது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற பாடலை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அருள்நாதர் இயேசு. அவரை நாம் பாடலாம். ஆமென். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லில் தங்குவான் என்று வேதம் சொல்கிறது. உன்னதமான மறைவிலை நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். எல்லாம் இன்னைக்கு நடக்கிற எல்லாம் அந்த கொள்ளை நோய், அந்த கொரோனா வைரஸ், நம்ம இந்த தொற்று நோய்களுக்காக விலக்கி பாதுகாக்கிறவர். இந்த தொற்று நோய் அநேகரை இன்னைக்கு அமேன் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேகரை அமேன் கலக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட தேவ பிள்ளைகளாக நம்மை தேவன் கிருபையினால பிரசனத்தினால மூடி மறைத்து வருகிறார். நம்மளால் ஒன்றுமில்லை, எல்லாருடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். Hallelujah.
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம்.
இஸ்ரவேலின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த சிறையிருப்பு நீங்க போகிறது, யாக்கோபுக்கு களிப்பு உண்டாக போகிறது, இஸ்ரவேல் மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது என்ற மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஆவியிலும் உண்மையிலும் கர்த்தரை ஆராதிப்போம். பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனை ஏறெடுப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவையாராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சூரியபலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், சூரியபலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குத்தோலையே நீ ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குத்தோலையே நீ ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால் என்ற பாடலை பாடுவோம். கர்த்தர் நமக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. கர்த்தர் நமக்கு பலத்தையும் அன்பும் தெளிந்த மனதுமுள்ள பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. எது நடந்தாலும் எந்த தீர்க்கும் நம்மளை அணுகுவதில்லை, எந்த நோயும் நம்மளை அணுகுவதில்லை என்ற தைரியத்தோடு உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய நம்பிக்கையை ஏறெடுப்போம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தர் நம்முடைய ஜீவனின் பலனானவர், ஜீவனை கொடுக்கிறவர் அவர், பலன் கொடுக்கிறவர் அவர். அவரிடத்திலே நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய துணியையும் பாடல்களையும் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் ஏறெடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். பயப்பட மாட்டேன்,
நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம். ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய வரணுண்டு, எல்லாவற்றையும் செய்ய வரணுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பரம அழைத்தலின் பந்தய பொருட்கார், பரம அழைத்தலின் பந்தய பொருட்கார் லெக்கை நோக்கியே நாம் படகை ஓட்டுவோம், லெக்கை நோக்கியே நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற அவனை விட, உலகில் இருக்கிற அவனை விட எண்ணி இருப்பவர் மிகவும் பெரியவர், எண்ணில் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு
செய்ய வரந்து நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வரந்து கத்த பெரியவர் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் எதுவும் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவரே அவர் தம்மை சூழ பாளையத்திற்கு விடுகிறார் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார் இந்த எபினேசர் சபை நங்கூரம் இயேசு இருக்கிறார் இம்மட்டுமாய் இந்த சபையை நடத்தினார் இம்மட்டுமாய் ஐக்கியத்தை வழி நடத்தினவர் இனியும் பெரிய காரியங்களை செய்வார் இந்த சபை மூலம் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் நம்பிக்கை மீண்டுமாக அவருடைய சமூகத்தை வைப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நன்றி டேடி கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் Oh
யார் எங்களை கைவிட்டார், யார் எங்களை விடுத்தார்? எங்களுக்காக ஒருவர் உண்டு, எங்களை மறக்காத ஒருவர் உண்டு, எங்களோடு கூட இருக்கிறவர் உண்டு. வலதுகையை பிடித்து சொல்லுகிறேன் சொன்னது, நான் உங்கள் துணை நிற்கிறேன் சொன்னது. உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு, உடைய ஜனமாக எங்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் துணை நிற்கிறேன். தொடர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. விடுதல் வழங்கல் வேண்டும். 1/4 மணி நேரம் அந்த பிரதவர்கள் ஜெபிப்பார்கள். தேசத்திற்காக, உடைய ஜனங்களுக்காக, விடுதலைக்காக. நமக்கு 6 வாரங்களாகிவிட்டது. நம்முடைய ஜனங்களாய் கூடி ஆராய்ந்து அதில் ஒரு விடுதலை தேவை வேண்டும். சீக்கிரத்தில் ஆண்டுவதற்கேற்ற வெளித்திறக்க முடியாது, சீக்கிரத்தில் ஆண்டுவதற்கு நன்மை செய்ய முடியாது. நடுவரே 6 வாரங்களாகிவிட்டது. நடுவரே சபை மக்கள் ஊழியரும் யாவமாய் கூடி ஆராய்த்து நடுவரே எல்லா சபைகளும் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லா சபைகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எல்லா சபைகளிலும் ஜனங்கள் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் இதற்கு ஆண்டவரே நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும், அதில் விடுதலை பெற முடியும் என்று சொல்லுவதற்காக, தேசத்தின் சேமத்திற்காக அந்த பிரதர்களுக்காக இடம் செலுத்த இருப்பார்கள். அவரோடு இசைந்து நாம் யாரும் செபிக்கலாம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நம்மெல்லாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய தேசத்திற்காக இந்த கொள்ளை நோய் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக, ஆண்டவர் இந்த உபத்திரவுகளை எல்லாம், இந்த வாதை எல்லாம் நம்ம விட்டு நீக்கும்படியாக எல்லா கண்களை மூடி கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மெய்யாகவே ஒரு நல்ல ஆசீர்வாதமான முடிவை ஆண்டவர் கட்டளையிடுவார். நம்ம எல்லாரும் முதலாவது நம்மளே எங்கள் தேசத்து ஜனங்களுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னித்து இந்த வாதையை கர்த்தர் நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலமுள்ள கரங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை எப்பொழுதும் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்திய தேசத்திற்காக உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. ஆண்டவரே எல்லா குறைகளையும் கர்த்தர் மன்னிங்க. ஆண்டவரே உம்மை புறக்கணித்த பாவங்களை மன்னிங்கப்பா. உம்மை அசட்டை பண்ணின பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தின எல்லா விதமான பாவங்களையும் கர்த்தர் மன்னிங்க. அருவருப்புகளை மன்னிங்க. ஆண்டவரே எங்கள் தேசத்தை கர்த்தர் சுத்திகரிங்க. எங்கள் தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்திய தேசம் முழுவதிலும் உடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசம் பரிசுத்தம் அடையட்டும். ஆண்டவரே எங்கள் தேசம் பரிசுத்தம் அடையட்டும் அப்பா. ஆண்டவரே இந்த பாழாக்கும் கொள்ளை நோயை எங்களை விட்டு விலக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாதை இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அங்கங்கே ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற 20,000க்கும் மேற்பட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்குங்க. ஆண்டவரே எல்லாரும் சுகமடைந்து சீக்கிரத்தில் நம்முடைய வீடுகளுக்கு திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது அந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஒவ்வொருவரும் சுகம் அடையட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாதை நிறுத்தப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு கர்த்தர் சேமத்தை தாங்கப்பா. தேசத்துக்கு சேமத்தை தாங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற 138 கோடி ஜனங்களை கர்த்தர் ரட்சியுங்க. எங்களை நினைவு கூர்ந்தருளுங்க. அப்பா. எங்கள் தேசத்தை ரட்சியுங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதமான மாற்றத்தை பதிலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். கொடான கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இன்னும் அண்ணன் சொன்ன மாதிரி 6 வாரம் ஆயிடுச்சு. நம்ம ஆராதனை எல்லாம் கூடி வந்து 6 வாரம் ரொம்ப லாங் கேப் ஆயிடுச்சு. அதனால அதுக்காக நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்ம ஜெபித்தால் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நம்ம திரும்பவும் நம்ம கூடி ஆண்டவரை ஆராதிக்கணும். எல்லா விசுவாசிகள், எல்லா ஊழியர்களுடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கணும். ஒரு இக்கட்டான நெருக்கமான ஒரு காலகட்டம். அப்போ நிறைய
ஊழியக்காரங்க இருக்காங்க, நிறைய விசுவாசிகள் இருக்காங்க, எல்லாரும் வீட்டோட இருக்கிறாங்க. வேலை செய்தாதான் சாப்பாடுங்கிற கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, ஏழை எளிய ஜனங்கள். அப்ப எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபித்தா ஆண்டவர் எல்லாருடைய தேவைகளை சந்திப்பார். இப்போ நம்முடைய சபைகளுக்கு ஆராதனை காணப்படுகிற தடைகள் எல்லாம் மாறி சீக்கிரத்துல நம்முடைய ஆராதனை திரும்ப நம்ம தொடங்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். இனி காலம் செல்லக்கூடாது, நாட்கள் அதிகமாக கூடாது, உடனே ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாகணும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இல்ல பாக்குற பார்த்தா எங்க நடக்க போகுதுன்னு நினைச்ச மாதிரில தெரியுது. நிறைய பேர் அப்படின்னு சொல்றாங்க, இது எப்படி செப்டம்பருக்கு போயிடும், அக்டோபருக்கு போயிடும், இதுல என்ன சந்தோஷம் நமக்கு தெரியல. நான் ஜெபம் பண்றேன், இயேசு மாத்துவார்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, இந்த வியாதியை விட இயேசுவினுடைய வல்லமை பெரியது. ஆமென். அதனால நம்ம விசுவாசித்தால் ஆண்டவர் நன்மை செய்வார், அற்புதம் செய்வார். நம்ம அப்படி எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அப்போ இதை நிறுத்துறதும் நிறுத்தாம போறதும் நம்ம ஜெபிக்கிற மக்கள் கையில தான் இருக்கு. ஆமென். அவன் எந்த அரசாங்கமும் எந்த மனிதனை நிறுத்த முடியாது, ஆனா கர்த்தர் நிறுத்த முடியும். அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க போகிற எல்லா கண்களையும் மூடி, ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்கு காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே ஆலயங்கள் எல்லாம் மூடி கிடக்கிறதே, ஆண்டவரே இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி தாருங்க. ஆலயங்கள் எல்லாம் உடனே திறக்கப்படணும்ப்பா. ஆலயங்கள் எல்லாம் ஜெபம் நடக்கணும், ஆராதனைகள் நடக்கணும். ஆண்டவரே எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடுங்க, மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் மாறட்டும். ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்கப்பா. ஊழியர்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உபத்திரவத்திலே பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை மறுதலித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, விசுவாசத்திலே உறுதியாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. பொருள் தேவைகள், பண தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. ஆண்டவரே போசிங்க. ஆண்டவரே எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வீட்டோடு இருக்கிற விசுவாச குடும்பங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே இன்னும் அதிகமாய் அவர்களுமை தேட, இன்னும் அதிகமாக இடத்திலே அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஆண்டவரே சபைகள், சபை குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா எங்கள் சபை விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திங்க. ஆண்டவரே எங்கள் சபையில் இருந்து, சபை குடும்பங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகபத்திரமாய் அவர்கள் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த கொள்ளை நோயும் அவர்களை அணுகாதபடி உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். ஆண்டவரே எங்கள் சபை ஆசீர்வதிங்க. சபை போதகர், ஆண்டவரே குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. இன்னும் அதிகமாய் ஜெபிக்க, இன்னும் அதிகமாய் விசுவாசத்திலே முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் சபை குடும்பங்கள், போதகர் குடும்பங்கள் எல்லாருடைய இரத்தத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். எல்லா தீமைக்கும் வெள்ளைக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கொடான கோடி ஸ்தோத்திரம், கொடான கோடி நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதமான மாற்றங்களை கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இளைய எளிய ஜனங்களுக்கு இந்த உதவி போய் கிடைக்கல. கிடைச்சதே ஒரு 1000 ரூபாய், அது கூட கிடைக்கலன்னா எப்படி? அப்போ இந்த அரசாங்கம் கொண்டு வருகிற இந்த திட்டங்கள் சரியா செயல்படுத்தப்படணும். எல்லாருக்கும் அந்த உதவிகள் போய் சேரணும். அதுக்காக ஜெபிக்கணும். இந்த இக்கட்டான நேரத்துல எல்லா அரசியல்வாதிகள், எல்லா தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்கணும். நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்க ஞானமா செயல்படணும். ஜனங்களுடைய நன்மைக்காக, ஜனங்களை பாதுகாக்க அவர்கள் ஞானமா செயல்படணும். இப்போ 2 பேருக்கு தான் ரொம்ப இரவு பகலான வேலை. யாருன்னா ஒண்ணு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும், இன்னொன்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகங்களுக்கும். நர்ஸ் மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தீவிரமாய் அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த நோய் அவர்களே நிறைய பேரை தாக்கி விடுகிறது.
அப்ப அவர்கள் எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா டாக்டர்மார், எல்லா நர்சஸ் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கணும். எல்லா அரசியல் தலைவர்கள், நாட்டை ஆளுகிற தலைவர்கள் கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்க சரியா இதுல செயல்பட வேண்டும். அதுக்காக நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிற நல்ல தலைவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுங்கப்பா. ஆண்டவர்களே, ஆண்டவரே, இந்த நேரத்திலே அவர்கள் நீதியாய் செயல்பட, ஆண்டவரே உற்சாகமாய் செயல்பட, ஆண்டவரே எல்லா நலத்திட்ட உதவிகளும் ஏழை எளிய ஜனங்களுக்கு போய் சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தியுங்க. ஆண்டவரே, அரசாங்கம் கொண்டு வருகிற சட்டத்திட்டங்கள் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படக்கூடியதாய் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில் மறுபடியும் கர்த்தாவே ஆஸ்பத்திரிகளில் ஆண்டவரே இரவு பகலாக கஷ்டப்படுகிற எல்லா டாக்டர்ஸ், ஆண்டவரே எல்லா நர்சஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு எந்த தீமையும் வராதபடி தேவ கரம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். ஆண்டவரே, இரவு பகலாக உழைக்கிற எல்லா போலீஸ் அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுக்கு எந்த தீமையும் வராதபடி தேவ கரம் அவர்களை பாதுகாக்கட்டும். ஒவ்வொருடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் எங்களை விட்டு நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே சமாதானமும் சுகமும் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும். எல்லா தீமை எங்களை விட்டு விலகி போகட்டும். தேவ கரம் அற்புதம் செய்யட்டும். ஆண்டவரே, இந்திய தேசம் முழுவதிலும் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எல்லா மாநிலங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா மாவட்டங்களுடைய இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும். கர்த்தரின் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வாதமான பதிலை தருகிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷம் இருக்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரை பாடி மகிழ்கிறோம். சில உட்காரலாம், பேசுகிறோம். சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரையும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாட்கள் எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் ஆண்டவரை நீங்கள் தெரிந்திருக்கிறீங்கப்பா. தேவையான வார்த்தைகளை, தேவையான மன்னாவை எங்கள் தந்து ஆஸ்வதிக்கிறார். பேசுகிறது நீங்கள் அல்ல என்று சொன்னாங்க. பிதாவின் ஆவியார் உங்களோடு கூட இருந்து எங்கள் தேவையான வார்த்தைகளை தந்து பொறுப்படுத்த நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இன்னைக்கு அவர் விரும்புகிற ஒரு காரியம் நம்ம ஜனங்கள் இருக்கிறோம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். பிரைஸ் நமக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தையாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் அப்படி பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தார். சொல்லுங்க, ஒருமனம். இன்னைக்கு நமக்கு அந்த ஒருமனம் வந்து ரொம்ப தேவை. அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப நறுமணம். அல்லேலூயா. இந்த ஒருமனம் இருந்தால் நமக்கு என்ன இருக்கும்? ஒரு நறுமணம் இல்லையா? இன்னைக்கு நம்ம அந்த ஒருமனம் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மி. நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு வீட்டில் குடும்பத்திலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய ஊழியக்காரர்களும் சரி, நம்ம எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இந்த ஒருமனம் என்பது இன்னைக்கு குறைவாக இருக்குது. இன்னைக்கு ஜெபிக்கிறோம் அப்படின்னா, சில வீட்டில் இருப்பாங்க 3 பேர் இருக்கிறோம், இல்லை 4 பேர் இருக்கிறோம். அவங்க ஜெபிக்கிற வேலையில எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல அவங்களுக்கு ஒரு ஒருமனம் இருக்கணும். நம்ம ஜெபித்தா ஆண்டவர் தருவார்.
நம்ம ஜெபித்தா ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற ஒரு மனம் இருந்தா சிலர் பார்ப்பாங்க கணவன் மனைவி பிள்ளைகள். சில இதுல ஒருவேளை யாராவது ஒருவர் அந்த விசுவாசத்தோடு இருப்பாங்க, ஆனா இன்னொருவருக்கு விசுவாசமே இருக்காது. எங்க நடக்க போகுது, எங்க ஆக போகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த ஒருமனம் இல்லாதபடி இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், நீங்க எந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து விண்ணப்பம் செய்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து வேண்டுதல் செய்கிறீர்களோ, அந்த காரியத்தில் நீங்க 2 பேர் இருந்தீங்கன்னா அது எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். இந்த காரியம் ஆண்டவரால் முடியும், இந்த காரியம் ஆண்டவரால் வாழ்க்கை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடும் ஒரு மனதோடும் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய ஜெபிப்பாங்க. நீங்க நிறைய பேர் சர்ச்சில் இருக்கிறாங்கன்னா, பிரதர் இன்னைக்கு உபவாச ஜெபம் இருக்கீங்கன்னா எத்தனை பேர் அது ஒரு மனம் வருவாங்கன்னு தெரியாது இல்லையா? நீங்க ஒரு சர்ச்சில் உபவாச ஜெபம் இருக்குது, அப்ப வாங்க அப்படின்னா ஒருவேளை 40 பேர் இருக்கிறாங்க சர்ச்சு அப்படின்னா, அந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா வேலைக்கு போகாம இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற 40 பேர் வந்துருவாங்க. வேலைக்கு போறவங்க தவிர மற்றவங்களாம் வந்துருவாங்க, அப்படிதானே? அப்ப இன்னைக்கு அந்த ஜெபித்தா ஒரு அர்த்தம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு தேவ பிள்ளைகளுக்குள் அது ரொம்ப குறைவா இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு சர்ச்சில் ஒரு ப்ரேயர், இன்னைக்கு ஆலயத்தில் ஒரு ப்ரேயர் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முனை இருந்தால் எல்லாரும் ஒரே மனமா கூடிடுவாங்க. வேதத்துல பார்க்கிறோம், வேதத்துல அப்படி கூடியிருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவர்கள் சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்கன்னா ஜெபத்துல வேண்டுதலில தரித்திருக்கிறாங்க. எப்படி? அங்க எல்லாரும் இருக்கிறாங்க, அங்க மரியாள் இருக்கிறாங்க, இயேசுவின் தாயாகிய மரியாள் இருக்கிறாங்க. அப்போ அநேக சகோதரர்கள் சீசர்கள் அவங்க எல்லாரும் கூடி அங்க தரித்திருந்து செபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்க? கீழே வாசிப்பாங்க அடுத்த வசனத்தை. அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய அங்க ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏறக்குறைய 120 பேர் என்ன செய்றாங்க? கூடியிருந்த போது பார்க்கிறார். அப்போ அந்த 120 பேர் இருந்த போது ஒரு பேதுரு எழும்பி அவர் சொல்றார், தேவன் வெளிப்படுத்துற காரியம் சொல்றாரு. அவங்களாம் அதை கேட்டாங்க, அதெல்லாம் அங்கீகரித்தாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த 120 இருந்தா நான் தான் பெரிய ஆளப்பா, நீ தான் பெரிய ஆளப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த எந்த ஒரு வேற்றுமையோ வித்தியாசமோ அவங்களுக்குள் காணப்படவில்லை. அவர்களுக்குள் ஒன்னே ஒன்று இருந்துச்சு, தேவ திட்டம் எதுவோ, தேவனுடைய செயல் எதுவோ, தேவனுடைய மகத்துவம் எதுவோ அது செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரே மனம் தான் இருந்துச்சு, ஒரே சிந்தை தான் இருந்துச்சு, ஒரே செயல் தான் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்ப நம்ம திருச்சபையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, நம்முடைய ஒருவருக்கு ஒரு ஊழியக்காரராலும் சரி, நாம் ஒரு மனமா இருந்து நாம் கூடும்போது, நாம் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் அதில் ஒரு அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை நம்புறீங்க? ஆமென். அப்ப இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு மனம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ வேதத்தில் அநேக காரியங்கள் அப்போஸ்தலர் நடபடியும் சரி, நம்ம பழைய ஏற்பாடும் சரி, எப்பெல்லாம் அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மனம் இருந்துச்சோ அப்பதான் அற்புதம் நடக்குது. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் எங்க போறாங்க? அவங்க பாருங்க, தேவாலயத்துக்கு போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நீ தேவாலயத்துக்கு வருவாங்க, ஆனா ஜெபம் பண்ண வருவாங்க, ஆனா வருகிற போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்குதா அப்படின்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் வரலாம், கூட்டமா வரலாம், திரள் மக்கள் வரலாம், ஆனா சர்ச்சில் வந்துட்டு போகும்போது அவங்களோட பேசுவாங்களான்னு தெரியாது, அவங்களோட ஐக்கியமா இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்களோட அன்பா இருப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? ஒரே சர்ச்சில் தான் கூடி ஆராதிக்கிறாங்க, ஒரே சர்ச்சில் தான் மகிமைப்படுத்துறாங்க, ஆனா அவங்களுக்குள் அந்த ஒரு மனம் இருக்குதான்னு தெரியாது. ஏதோ வருவாங்க, உட்காருவாங்க, போவாங்க. சரி, 50 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேருக்குள்ளும் ஒரு மனம் இருக்கா அப்படின்னு பார்க்க முடியாது. அவங்க ஆராதிக்கலாம்,
தொழுதுகளாம் செபிக்கலாம். ஆனால் நம்ம சர்ச்சில் வருகிற எல்லா சர்ச்சிலும் எல்லா விசுவாசிகளுக்கும் எனக்கு முதற்கொண்டு நமக்குள் அந்த ஒரு மனம் இருந்தால் நாம் வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட ஒரு மனதோடு ஜெபித்தா அதை தந்து நம்ம ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அதை நிறைவேற்றி ஆஸ்வதிக்க போகிறார். ஒருவேளை வியாதி இருக்கலாம், அந்த வியாதியில நீங்க எல்லாம் வந்து எல்லா தேவ மக்கள், தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனமா ஜெபிக்கிற போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். நேற்று தினத்துல ஒரு தம்பி போன் பண்ணான். அவங்கள பார்ப்பதற்காக நானும் என்னுடைய மனைவியும் பெரியதாளை போனோம். கிட்டத்தட்ட இங்க இருந்து ஒரு மணப்பாடு போனோம். இங்க எத்தனை கிலோமீட்டர் பாருங்க, ஏறத்தாழ ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். கூட தான் இருக்குமே தவிர குறையா இருக்கு. 25 கிலோமீட்டர் கூட தான் இருக்கும். நாங்கள் போனோம். ஏன் அன்னைக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது பிரதர் உண்டு. அப்போ அவங்க தம்பி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பி சாப்பிட்டு இருக்கிற தம்பி நாங்கள் பிரதர்கிட்ட வந்து சில பேர் வந்து ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கொடுத்தான், விண்ணப்பம். அவன் சொல்லும் போது அந்த தம்பி சாப்பிட்டு தம்பி ஓடி வந்து எங்ககிட்ட வந்து ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஆர்டர் கொடுத்தான். அந்த நேரத்தில் சரி பரவாயில்ல சொல்லி பிரதருக்கு தெரியும், நாங்களாம் இருந்தோம். உடனே அந்த தம்பி அந்த உள்ளத்தை பார்த்தார். நம்முடைய ஜெபம் பெருசு அல்ல, ஆண்டவர் என்ன பார்க்க உள்ளத்தை பார்க்கிறார். அந்த ஒரு மனதை பார்க்கிறாரு. அந்த நம்ம செவித்தா நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை பார்க்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். ஒரு குழந்தை பாக்கியம் தான் அவருடைய விண்ணப்பமா இருக்குது. அப்போ உடனே பார்த்தோம்னா ஜெபத்தில் எழுதிட்டோம், டைரியில் இருக்குது. அவனை ஒவ்வொரு நாள் ஜெபம் திடீரென்று நேற்றைய தினத்துல சேராயிட்டு பார்த்தா நானே மனைவி போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தாங்க, மன பாரத்துல இருந்தாங்க. ஆனால் சரி, நான் மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது கர்த்தர் அற்புதம் செய்வார்கிறது, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது உங்களுக்கு அதிசயம் நடக்குங்கிறது, அவ்வளவுதான். அந்த ஒரு வாரம் சொல்லிட்டு வந்தாச்சு. வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ஆயிடுச்சு இல்லையா. பிறகு மார்ச் மாதம், அப்புறம் ஏப்ரல் மாதம் ஆகிட்டு பிப்ரவரி மாதம் நாங்கள் போயிருந்தோம். அப்புறம் போக முடியாத சூழ்நிலை தான். ஆனாலும் திடீர்னு பார்த்தா நேற்று பொண்ணு ஐயா 55 நாள் 52 நாள் ஆயிட்டு என் மனைவி இப்போ கன்சியா இருக்கிறான். உண்மையில நம்ம ஜெபம் பண்றோம், அந்த ஒரு மனமா சொன்னேன் ஐயா சந்தோஷமா இருக்கு எனக்கு, நீங்க சச்சலாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிற. நமக்கு ஒரு பிப்ரவரி மாதம் 20 ஜெபத்திலும் ஜெபித்தோம். பிப்ரவரி மாதம் 20 ஜெபத்திலையும் ஜெபித்தோம். பேசலாம் இருக்கு எழுதி வச்சுக்கிறோம். பாருங்க ஆண்டவர் பாருங்க, பிப்ரவரி மாதம் பாருங்க. அப்போ அந்த ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான காரியம் செய்யறார். நிச்சயமா சொல்ல முடியும், நாம் வேண்டிக் கொள்ள போகிற காரியத்துல அந்த ஒரு மனதோடு ஜெபம் பண்ணா அந்த அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம அருமையான அண்ணன் அவன் நெல்சன் அங்க இருக்கிறாங்க இல்லையா, உடனே பேசலாம். அவங்க மகளுக்கு பாருங்க பல பலவீனங்கள், பல கன்சியா இருந்தாங்க. ஆனா திடீரென்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் பாருங்க நேரத்துல அண்ணா அவங்க சென்னையில இருந்தாலும், அவங்க மருமகன் சென்னையில இருந்தாலும் அந்த நேரத்துல ஆண்டவர் சுகமான ஒரு பிரசவத்தை கட்டளையிட்டார். காரணம் என்னன்னா, நீங்க அங்க ஜெபம் பண்ணீங்க. அந்த ஜெபத்துக்கு அந்த ஒரு மனமா நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அண்ணா அப்போ அங்கே சென்னையில இருந்து போன் பண்ணுவான். அப்போ பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படிமா, பிரதர் ஜெபம் பண்ணிக்கோங்க, விண்ணப்பம் பண்ணிக்கோங்க அப்படிமா. அப்போ ஆண்டவர் பார்க்கிறார் நம்முடைய ஜெபம் பெருசல்ல, அவங்க எல்லாம் அந்த ஒரு மனமா இருக்கிறாங்களா, அப்ப பிரதருக்கும் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு பார்த்துனா நம்ம நினைச்சு பார்த்தேன். ஏன்னா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டங்கள். திடீரென்று பார்த்தா அந்த தங்கச்சி வலிக்கெல்லாம் வீட்டுல உட்காந்து விழுந்துட்டாங்க இல்லை, அப்படிதானே தடுமாறி படியில விழுந்து திரும்ப ஆஸ்பத்திரிக்கு எங்க பாலாங்கட்டைக்கு போய் இப்படி பல பிரச்சனைகள், பல நெருக்கங்கள் ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட எனக்கு உண்மையிலே அது ஒரு அதிசயம் தான். அவட கடைசியில பார்த்தா நம்ம இங்க ராஜன் ஆஸ்பத்திரியிலேயே போய் சுகப்பிரசவத்தை ஆண்டு கட்டளிட்டு இருக்காரு. ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் ராணிக்கு மேலாக யாரையுமே சோதிக்க விடவே மாட்டார். அல்லேலூயா. அதே போல நாம் செபிக்கிற வேலையில அந்த ஒரு மனமா நம்ம செபித்தோம்னா நம்ம தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ற காரியத்திற்கு நிச்சயமாக பதிலை தந்து அவரை ஆசீர்வதித்து நமக்கு மருத்துவ கொடுத்து நம்ம உயர்த்தி வைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆனா நமக்கு ஒன்னே ஒன்று தேவை, அந்த ஒரு மனம் தேவை. சர்ச்சுக்கு வரலாம், ஆராதிக்கலாம், ஆமா தான தர்மங்கள் எல்லாவற்றையும் செய்யும் போது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு ஒரு மனம், இன்னைக்கு பிசாசு வந்து அந்த ஒரு மனம் வந்து குழப்பிடும். இன்னைக்கு நம்ம நன்மையை பெறக்கூடாதபடி, நம்ம ஆசீர்வாதத்தை பெறக்கூடாதபடி, ஒரு மேன்மையை பெறக்கூடாதபடி நமக்குள்ள அந்த ஒரு மனதை தடை பண்ணுகிற பிசாஸ் இல்லையா. ஊழியர்களுக்குள்ளும் விசுவாசி ஊழியர்களுக்குள்ளும், ஊழியர்கள் விசுவாசிக்குள்ளும்
இப்படி பார்த்தீங்கன்னா குடும்பம் கணவன் மனைவிக்குள்ளும், மனைவி கணவனுக்குள்ளும், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளும், இப்படி மாமியார் மருமகளுக்குள்ளும், இப்படி பலவிதமான சூழ்நிலையில ஏதோ ஒரு சிந்தையை நம்ம கொடுத்து, ஏதோ ஒரு எண்ணத்தை நம்ம கொடுத்து அந்த ஒரு மனதை மாற்றி விடுகிறான், ஒரு மனதை அவன் தடுத்து விடுகிறான். ஆனால் நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு நன்மை பெற முடியாது, பதிலை பெற முடியாது, பாக்கியத்தை பெற முடியாது. ஆனால் நாம் ஒரு மனதோடு நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவ ஜனமாகிய நாம், தேவனுடைய அவன் ஊழியராகிய நாம் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையால் ஒரு மனமாக இருந்தால், அதுதான் நம்முடைய சர்ச்சுடைய பெயரை ஃபெலோஷிப், ஐக்கியம் அப்படின்னு வச்சிருக்கோம். எபனேசர் பிரேயர் ஃபெலோஷிப். ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப் வேணும், ஒரு ஐக்கியம் வேணும். அப்ப அதுதான் அந்த ஐக்கியம் இருந்தா தான் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும் இல்லையா? அதனாலதான் நம்ம ஃபெலோஷிப் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, உங்க வாழ்க்கையில அப்படி நீங்க அந்த ஒரு மனதை நீங்க காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை, நீங்க எதிர்பார்க்கிற நன்மையை, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு மேன்மையை தர்றாரு. நமக்கு மேன்மை வேணும், நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு மனம் நமக்கு இல்லை. அந்த ஒரு மனதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை பிசாசானவன் நம்மிடத்தில் திருடி விடக்கூடாது, அதை கொள்ளையடித்து விடக்கூடாது. அதை கொள்ளையடித்தால், அந்த ஒரு மனம் இல்லாவிட்டால் நம்ம எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் அதில் பதில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஒரு மனம் இருந்தால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சில ஆட்கள் ஜெபத்துக்கு உட்கார்ந்து இருப்பாங்க, அப்பதான் அவங்க காஃபி போட போவாங்க. எங்க போவாங்க? காஃபி. ஜெபத்துக்கு அவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க, காஃபி போட முடியாதா? இல்லையா? அந்த ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணும்போது நம்ம ஒரு மணி நேரமா ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம அப்பதான் ஜெபம் பாட்டு பாடிட்டு இருப்போம். ஒரு பாட்டு இந்த வாரம் நினைச்சாங்க, அங்க அடுப்புல என்ன நடக்கு, ஸ்டவ்ல என்ன நடக்கு பார்க்க போயிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு எத்தனையோ 24 மணி நேரம் ஆண்டு கொடுத்துட்டாரு நமக்கு. அதுல நேரத்துல நம்ம ஒதுக்கிட்டு நம்ம தேவ சமூகத்துல வரும்பொழுது அப்பாவுடைய முகத்தை பார்க்க போறோம், அப்பாவை நோக்கி விண்ணப்பம் பண்ண போறோம். அந்த நேரத்துல என்ன வந்தாலும் நீங்க என்ன வாட்ச் பண்ணலாம். நான் கூடுமான அளவு நான் உட்கார்ந்து வெளியே போக மாட்டேன். ஏதோ ஒரு சில காரணம் நான் மட்டும்தான், அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே போவேன். அல்லேலூயா. நம்ம இப்போ போனேன்னா ஒரு வேலையோட போனேன், போயிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அது மாதிரி நம்ம கூடுமான அளவு நம்ம ஆலயத்துக்கு வந்தாச்சு அந்த ஒரு மனதோடு உட்கார்ந்துடணும். வெளியே போறது வர்றது அப்படி கூடுமான அளவு நமக்கு இருக்கக்கூடாது. ஆமென். நீங்க பாருங்க, பஸ்ல ஏறிட்டீங்க, திருநெல்வேலி வரைக்கும் போறீங்க, எப்பா ஏதாவது வந்துட்டு அப்படி இறங்கிறீங்களா? பாயிண்ட்ல போறோம், என்ன இறங்கி ஓடிடுறீங்களா? இல்ல, ஒரு மணி நேரம் எப்படிதான் உட்கார்ந்து தானே இருக்கிறோம் இல்லையா? உட்கார்ந்துருக்கோம்ல, இருந்துடுறோம்ல, இல்ல 1.5 மணி நேரம் இருந்துடுறோம், நம்ம உட்கார்ந்துடுறோம்ல, என்ன போற வேணுமே இல்ல. அப்ப அந்த பஸ்ல டிராவல் பண்ணும்போது நம்ம அதை காத்துக்கொள்றோம். ஆனா தேவ சமூகத்துல வரும்பொழுது நம்ம காத்துக்கொள்றத மறந்துடுறோம். அல்லேலூயா. இது தேவ சமூகம் என்பதை நம்ம நினைச்சு பார்க்கணும். இது தேவ சமூகம் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். எவ்வளவு நேரம் சரி, அது கொஞ்ச நேரம், அது 2 hours இல்ல ஒரு 1 hour நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த டைம்ல நம்ம கரெக்டா இருந்து தேவனே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஒரு மனமா ஜெபிச்சா அதுல ஒரு நன்மையை, அதுல ஒரு ஆசீர்வாதத்தை, அதுல ஒரு மேன்மையை, நீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்க ஜெபிக்கிறீங்களோ, எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அதுல நிச்சயமாக சொல்ல முடியும். அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாருங்க, நம்ம இந்த இத்தனை நாட்கள் ஆயிட்டு உண்மையில நமக்கு ஏதாவது குறை வச்சிருக்கிறாரு ஆண்டவரே? பாருங்க, நம்ம என்ன ஒரு நாளாவது குறை வச்சிருக்கிறாங்களா? அவங்க குறை வச்சிருக்கிறாங்களா ஆண்டவரே? இல்ல, எந்த குறையுமே கிடையாது. நான் நினைச்சு பார்ப்பேன், ஏன் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அவரை தேடுறதுனால இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தோம். அன்னைக்கு செய்தியில பார்த்தோம், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போடப்பட்ட சப்பாத்தியை கழுகி சாப்பிடுறது கூட சிலர் இருக்கிறாங்க. அதுல ஒரு தாத்தா வாட்ஸ்அப்ல பார்த்தேன், அங்க சாப்பாட்டுக்கு ஆகாரம் இல்லை போல இருக்கு. அவர் எதை எடுக்கிறாருன்னா, ரயில்வே ஸ்டேஷன் கீழே விழுந்ததான அந்த சப்பாத்தி எடுத்து அங்க இருக்கிறதான அந்த பைப்ல கழுகிட்டு சாப்பிடுறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை கூட சிலருக்கு இருக்குது. ஆனா நான் சொல்ல முடியும், உண்மையாய் ஆண்டவரை தேடணும்னு சொன்னா, உண்மையாய் நம்ம ஆண்டவரை ஆராய்ப்போம்னு சொன்னா, நான் சொல்ல முடியும், உங்களுக்கு ஆண்டவர் எப்படியும் உங்களை போஷிப்பார் என்பதுல எந்த சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. உங்களுடைய தேவையை சந்திப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு மனம் கர்த்தரை உயர்த்துறதுல, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல, கர்த்தரை ஆராதிப்பதுல நம்முடைய ஒரே நோக்கம். நாம் ஏன் ஊழியம் செய்யறோம்? ஜனங்களுடைய மீட்பிற்காக, ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக. இன்னைக்கெல்லாம் இது ஊழியக்காரன் சரி, விசுவாசிகளும் சரி, உணர்ந்து கொள்கிற ஒரு டைம் இது. அல்லேலூயா. உணர்கிற ஒரு நேரம் இது. இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியரும் உணரணும், விசுவாசிகளும் உணரணும். அந்த உணர்கிற ஒரு நேரத்தை அவர் தந்திருக்கிறார். இதுலயும் ஒரு உணர்வு வரலன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம்
இல்லையா? இதுலயும் ஒரு உணர்வு வருவேன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்புறம் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நேரங்களை தந்திருக்கிறாரு. நான் ஒன்னே ப்ளீஸ், நான் ஒன்னே கேட்கிறோம். நமக்குள் சபை மக்களுக்குள்ள ஒரு மணி சிலர் வந்து பார்த்தா ஜெபம் பண்ணும், அவங்க ஜெபம் பண்ண வந்தா நான் ஜெபம் பண்ண வர மாட்டேன். நமக்குள்ள அப்படி எல்லாம் இருக்கும். அவங்க ஜெபம் பண்ண வர்றாங்களா, நான் சொன்னேன் ஜெபம் பண்ண பரலோகத்துக்கு வருவாங்க. அப்ப அவங்க போன இவங்க சொல்லுவாங்க நான் வரமாட்டேன் போலன்றாங்க. அப்படி நம்ம கவனமா இருக்கணும். நம்ம எங்க யாரு ஜெபம் பண்ணாலும் சரி நம்ம வரணும், நிற்கணும். அந்த சுபாவம் நமக்கு வரணும். ஒரு மணி அப்ப இங்கு பேரும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போனாங்க. அந்த ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் அப்படி நம்ம போட்டிருக்குது. வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்த ஒரு நபரை சுமந்து கொண்டு வர்றாங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். போதுங்க பார்க்கிறோம். அப்ப அது ஒரு நம்ம ஒரு சப்பானி இருக்கிறாரு, நடக்க முடியாதவங்க இருக்கிறாரு. தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த நாள்ல இருந்து அவரை நடக்க முடியாத சூழ்நிலை. ஆனா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதை சுமந்து கொண்டு வந்தான் என்று போடப்படல, சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. எப்படி வந்தாங்கன்னா நாள்தோறும் சுமந்து கொண்டு வந்தார்களாம். அப்படிதான் போட்டிருக்குது. எப்படி வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். பாருங்க, சுமந்து கொண்டு வந்தார்கள் அப்படின்னா எப்படியாவது ஒரு 2 பேரோ 3 பேரோ சுமந்து வந்திருக்கும். அல்லேலூயா. வந்தான், அவன் சுமந்து கொண்டு வந்தான் அப்படின்னா ஒருவரா இருக்கும் இல்லையா? அப்ப அங்க கூட அந்த சப்பானியை அங்க ஆலயத்துக்கு கொண்டு வர்றது கூட அவங்களுக்கு ஒரு மணி இருந்திருக்கு. அல்லேலூயா. என்ன இருந்திருக்குது? ஒரு மணி. ஆனா இன்றைக்கு நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதுல நமக்கு ஒரு மணி இருக்குதா அப்படின்னா ரொம்ப குறையுது. ரொம்ப குறையுது. அப்படிதானே இல்லையா? நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதுல நமக்கு ஒரு மணி இருக்குதா? விசுவாசிகள், ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் யாவருக்குள்ளும் அந்த ஆத்மா ஆதாயப்படுத்தினா ஒரு மணி. இங்கு அந்த சப்பானியை கொண்டு வந்து அந்த ஜெபாலயத்துக்கு முன்பதாக வைப்பதில் அது இன்னொரு விதத்துல அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருந்திருக்கலாம். இந்த மனுஷனை வச்சு, இந்த நபரை வச்சு. ஆனாலும் கூட நம்ம ஒரு மணமாய் கொண்டு வருவார்கள். அதை விட மேல அங்க அந்த நபருக்கு அற்புதம் வேணும்னு அந்த பேதுருவும் யோவானுக்குள்ளும் ஒரு மனம் இருந்தது. பேதுருக்கும் யாருக்கு ஒரு மனம் இருக்குது? ஆமா, அங்க 2 பேரும் போறாங்க. அந்த 2 பேருக்கு ஒரு மனம். அங்க சொல்றாரு, என் பணம் இல்லை, என் வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஆனா ஒன்னே ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமம், அந்த அதிகாரம் வல்லமை இருக்குதுப்பா, நீ எழுந்து நட அப்படின்றாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவங்களுக்குள் எப்படியா இந்த நபருக்கு ஒரு அற்புதம் தேவை, ஒரு விடுதலை தேவை, அவன் நன்மை வேணும் அப்படிங்கிற இந்த பேதுருவும் இந்த யோவானும் ஒரு மனமாய் செயல்பட்டார்கள். அந்த சப்பானி எழுந்து துள்ளி குதித்து நடந்தது மாத்திரமல்ல, அவரோடு கூட தேவ ஆலயத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. எங்க போறாரு? அதோடு கூட எங்க போறாரு? தேவ ஆலயத்துக்கு. வாசிக்க பார்க்க எடுத்த வசனத்தை தேடி பிடி அப்படிங்கிற தேடி இருக்காங்க இல்லையா? சொல்லலாம். அங்க பார்க்கும்போது அவங்க தேவாலயத்துக்குள் 3ஆம் வசனம் வாசிங்க. தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். பாத்தீங்களாங்க, இந்த ஒரு மனிதனால என்ன நடக்குது? அந்த அற்புதம் நடந்துச்சு. அது மட்டுமல்ல, அற்புதம் பெற்ற அந்த சப்பானி, நடக்க முடியாத ஒரு நபர், அவரோடு கூட துள்ளி குதித்து நடந்து தேவ ஆலயத்துக்குள் போனாங்க. இன்னைக்கு நம்ம எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை வருஷம் ஊழியிருந்தாலும் நம்ம ஜனங்கள் ஐயா என்ன வர்றாங்களா? காரணம் ஒரு மனம் இருந்தால் நிச்சயமா சொல்லுவாங்க. பிரதர் சிஸ்டர் சொன்னீங்களா? எங்கெங்க நான் சொல்லி வர்றாங்க, நமக்குள்ள அந்த வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. அதனால பிரதர் ஜோபா இங்க இருக்கிறாங்க. நாங்களாம் வந்து அவங்க வந்து பார்க்கும்போது
அப்ப இன்னொரு வீட்டில் தான் போய் ஜோம் பண்ண போவோம். அப்படிதான் பிரதர் ஞாபகம் இருக்கிறது இல்லையா? 2013, 14 பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள்லாம் பார்த்தா அங்கே பக்கத்தில் எங்கள் வீடு ஜோம் பண்ண போவோம். அப்போ பிரதரை பார்ப்போம், சந்திப்போம். அப்படின்னு நான் வந்து பார்த்து பேசுவேன். இன்னைக்கு பாருங்க பிரதர் நம்முடைய சர்ச்சில் அவர் ஒரு நல்ல தூணாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளோட ஐக்கியத்தில் கொலோசத்தில் இருக்கிறார். இங்கே இருந்தாலும் பாருங்க, அவங்க திருநெல்வேலியில் இருந்தாலும் கூட, அவங்க கொலோசத்தில் இருந்தாலும் கூட அந்த ஐக்கியம், அந்த அன்பு வந்து விடலை. ஏன்? அவங்களுக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவர் அப்ப நான் சொன்னார், ஆகாரத்தை தண்ணீர்ல போடு, அநேக நாளுக்கு பின் பலனை காண்பார். அதனால அம்மா அவங்களாம் தெரியும். அவங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்க வீட்டுல இருந்து வந்தா இங்கதான் ஜோமனை வருவாங்க. அவங்க வீட்டோட போக மாட்டோம். அப்படிதானே இல்லையா? போக மாட்டோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, அவங்க வீட்டிலேயே வந்து கூப்பிட்டு அங்கே இருக்க வைக்கிறாங்க, அங்கேயே தங்க வைக்கிறாங்க. எத்தனை நாளும் தங்குங்கன்னு சொல்ற அளவுக்கு அவர் வச்சிருக்கிறார். ஏன்னா நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் அது செய்வார். அல்லேலூயா. நாம படுற பிரயாசத்துக்கு, நாம படுற முயற்சிக்கு ஆண்டவர் நன்மை நிச்சயமா தருவார். அவர் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம சோர்ந்து போய்விடக் கூடாது, நம்ம தளர்ந்து போய்விடக்கூடாது. ஒருவேளை சில நாட்கள் ஆகலாம், சில காலங்கள் ஆகலாம், சில மாதங்கள் ஆகலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜபத்திற்கு அவர் பதில் தருகிற தேவன், நன்மை செய்கிற தேவன். ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நமக்கு ஒரு மனம் தேவை. அன்றைக்கு அப்போஸ்தலர் நாட்களிலே அவர் எல்லாரும் 120 பேர்கள் கூடியிருந்து செபிக்கிறார்கள். ஜெபத்திலும் அவங்க கூடி ஐக்கியத்திலும் ஒரு மனமாய் தரித்திருந்தார்களாம். அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அதை விட்டு அவங்க விலகவில்லை. அந்த 120 பேருக்குள் நாம் இன்றைக்கு 100 பேராக இருக்கலாம், 1000 பேராக இருக்கலாம், 10 பேராக இருக்கலாம், 50 பேராக இருக்கலாம், 40 பேராக இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் தேவனுடைய நன்மை பெற வேண்டுமானால், தேவனுடைய அற்புதத்தை பெற வேண்டுமானால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், நாம் இந்த மேன்மை பெற வேண்டும். நமக்கு ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. நாட்கள்ல வந்து நீங்க சர்ச்சில் எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சிலர் நாங்களும் ஜோம் பண்ணிட்டு தான் பிரதர் இருக்கிறோம் அப்படிம்பாங்க. அல்லேலூயா. ஜெபம் வந்து எவ்வளவு நேரம் ஜோம் பண்ணணும் இல்லையா? இவ்வளவு நேரம் தான் ஜோம் பண்ணணும்னு தேவை கிடையாது. இப்ப நம்ம ஐக்கியத்துல வந்து ஆந்திரால இருந்து கூட தங்கச்சி ஒரு நாள் அவங்களே ஜோம் பண்றாங்க. அந்த நம்மளுடைய அந்த லிங்க்ல டெய்லி அந்த நம்முடைய இந்த கான்ஃபரன்ஸ் காலில் ஜோம் பண்ண வர்றாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு பாஞ்சம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பாரம் இருக்குது. ஆமாம், சிஸ்டர் ரூபல் அவங்களாம் வர்றாங்க, ஜோம் பண்றாங்க. தெரியும் பாத்தீங்கன்னா ஆந்திரா தங்கச்சி அவங்களுக்கு வாங்கி ஏன்னு முன்னோட்டி சொல்லலை, நான் ஜோம் பண்ண வந்திருப்பேங்கிறாங்க. அப்போ அந்த ஒரு மணி இருந்தால் தான் அவங்க வந்து ஜோம் பண்ண முடியும். சில ஆட்கள் பார்த்தா எனக்கு தூக்கம் வருது அடிங்க. நம்ம ஆட்கள், நம்ம சர்ச் விசுவாசிகள் பார்த்தா நாங்கள் அப்படி ஜோம் பண்ணுறோம் பிரதர், நாங்கள் டிவியில் 2 மணி நேரம் பார்க்குறோம், தப்பே கிடையாது. 3 மணி நேரம் பார்க்கலாம், தப்பே கிடையாது, பார்க்கணும். ஆனால் பார்த்து ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா. அதை பார்த்து மாறாமல் போயிட்டா வேஸ்ட். அப்படிதானே? 2 மணி நேரம் பார்க்குறேன், 2 மணி நேரம் பார்க்குறது ஈவினிங் தான். உங்களுக்கு பகல டைம் எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ நேரங்கள் இருக்குது. நம்ம அதை பார்க்குறோம், நல்லது, ஆசீர்வாதம், மேன்மையானது. ஆனால் அதில் ஏன் பேசப்படுது அந்த வார்த்தையை கேட்டு நம்ம உட்கொண்டு நம்மளுடைய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்ம அதை கேட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்புறம் அது வேஸ்ட், கேட்கறது வேஸ்ட். அல்லேலூயா. அப்ப நம்ம ஜோம் பண்றோம்னா எதுக்கு நடத்துறாங்க? அவங்க இதை பார்த்தாலும் அவங்க ஜோம் பண்ண மாட்டாங்களா, இதை பார்த்தாலும் அவங்க ஜெபத்தை கூட்டிக் கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு நடத்துறாங்க. தவிர இதை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி மட்டும் நடத்தல. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. அதை மட்டும் பார்க்கறதோட விட்டுருந்தாங்களே தவிர ஜோம் பண்ண மறந்துடுறாங்க. அல்லேலூயா. நமக்கு அது ஈவினிங் டைம் இருக்குது, நல்லா நீங்க பார்க்கலாம், நேரத்தை ஒதுக்கலாம். அதுக்கு நீங்க ஆயத்தமாங்கள். இப்ப நமக்கு ஆண்டவர் நமக்கு லாக்டவுன் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இதுலயே நீங்க நேரத்தை நீங்க வந்து கொடுக்கலன்னா எப்ப கொடுக்க போறீங்க? இதுலயே நம்ம ஆண்டவர் சமூகத்தை காத்திருக்கலன்னா எப்ப நம்ம காத்திருக்க போறோம்? அதுக்கு தான் ஆண்டவர் தாமதம் பண்றாரு. என் பிள்ளைங்க எப்பவும் கரெக்ட் ஆகிறான்னு பாக்குறேன். என்னை கரெக்ட் ஆகுறீங்களோ அன்னைக்கு அவர் எல்லா வச்சுமே அவன் அல்லேலூயா நமக்கு விடுதலை வந்துடும். அல்லேலூயா. அவன் நம்ம சீர்படுத்திட்டு இருக்கிறார் இல்லையா? சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்த இருக்கிறா இந்த சில காரியங்கள். இதுல எல்லாருமே என்ன முதற்கொண்டு நான் முதற்கொண்டு அதை என்ன சீர்படணும், சிறப்படணும். எல்லா விசுவாசமாக சீர்படணும், சிறப்படணும்னா ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதை நம்ம வந்து சரியா நம்ம ஒரு மனதோடு செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்ம சபை உங்களுடைய இந்த ஒரு வேலைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கூட உங்களுடைய சர்ச்சையோடும் கூட நீங்க ஜெபிக்கிற வேலையில செவிங்கள். அல்லேலூயா. ஐக்கியப்படுங்கள். ஆமென். ஒருமனப்படுங்கள். ஆமென். நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், நல்லது. உங்களுடைய ஜெபத்தை கூட்டிக் கொள்ளுங்க. பல மணி நேரம் முழுவதும் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல நம்ம ஜெபிக்கிற நேரத்தை நம்ம அதிகரிப்பதனால குறைவு கிடையாது, மேன்மைதான். 40 நாள் மோசவே ஜெபம் பண்ணார் இல்லையா? தேவனோடு கூட ஜெபம் பண்ணார். அதனால ஏன்? அதனால தேவ பிரசனத்தை, தேவனுடைய வழிநடத்தல, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டார். அதனால அன்பு சகோதரியே, அன்பு சகோதரரே,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால பணிந்து கேட்கிறேன், அன்போடு கேட்கிறேன். நீங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக நீங்கள் ஒரு மனதோடு கூட சபையோடும் சபை மக்களோடும் கூட இணைந்து, தேசத்தின் ஊழியரோடும் இணைந்து, தேவ மக்களோடு இணைந்து செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஒரு ஜெயம் தரப்போகிறார். அல்லேலூயா. ஒரு வெற்றியை தரப்போகிறார். ஆமென். ஒரு நன்மையை தரப்போகிறார். ஆமென். ஒரு மேன்மையை தரப்போகிறார். இன்னும் சில வசனங்களை வாசித்து நான் முடிக்கலாம். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8 9 வசனத்தை வாசிக்கலாம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். அவன் பாருங்க, இவங்க சொன்ன உடனே அந்த யோசுவா வந்து கீழ்ப்படிஞ்சான். ஓ, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி கேட்கறது. அவர் வந்து கீழ்ப்படுகிறார். அதான் ஆண்டவர் பார்க்கிறார். யோசுவாவுக்கு ஏன் ஆண்டவர் சொன்னார், நான் இன்னைக்கு வசனம் வாக்கு தான் பிடிப்போம், ஆனால் வாக்கு ஏன் சொல்லப்பட்டதை பிடிக்க மாட்டோம். இந்த வாக்குத்தத்தை வந்து பிடிச்சுக்கிடுவாங்க இல்லையா. யோசுவா கடையா ஏன் சொல்றாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் உன்னை விட்டு உலகத்தும் இல்லை, என்னை கைவிடும் இல்லை. ஏன் எப்பா நீ வந்து மோசை சொன்னாங்க பாருங்க, சொன்ன உடனே நீ கீழ்படிச்சிட்டேன். அவர் சொல்றாரு, நான் மலை உச்சில நாளைக்கு போய் நிற்பம்பா, ஆனா நீ இன்னைக்கு நீ உனக்கு ஆட்களை தெரிந்து கொள்ளு, நீ ஆட்களை கூட்டிக்கோ. அப்போ ஒரு மனம் அவர் சொல்றாரு, நீ உனக்குன்னு தெரிந்து கொள்ள அடிக்கிறார். ஆட்களை தெரிந்து கொள்ள விட்டுறதில்ல, தெரிந்து கொள்ள அடிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, எறும்பை பாருங்க, ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சிட்டுனா ஒரு எறும்பா நீங்க பார்க்க முடியுமா? எங்கேயாவது பார்க்கவே முடியாது. அதான் ஆண்டவர் நிறைய காரியம் எறும்புடவே கற்றுக்கொள்ள அப்படின்னார். சோம்பேறியே அப்படின்னார். ஏன் எறும்புட போய் நீ பார்த்து கத்துக்கப்பா அப்படிங்கிறார். அப்போ அந்த எறும்பு கூட எங்கேயாவது ஒரு பொருள் கிடைச்சுன்னா எல்லாம் போகுது. காக்காவை பாருங்க, டெய்லி எங்க வீட்டில் வரும், காக்கா பார்த்தா என்னால் நிற்கும். இன்னும் ஒரு 5-6 பேர் கூப்பிடுது, காக்கா வா வான்னு கூப்பிடுது. அது கூட ஒரு மனம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தேவன் நம்மளை வந்து அழகாக அவரை போல சிருஷ்டித்திருக்கிறார், அவரை போல படைத்திருக்கிறார். அப்படியானால் நாம் அந்த தேவ பிள்ளைகளாக நமக்குள் அந்த ஒரு மனம் தேவை, சிந்த தேவை. இங்கு யோசுவாவுக்கு மோசே சொன்ன உடனே அப்படியே கீழ்படிச்சிட்டார். அப்படியே போறதுனாலதான் ஜெயம் வருது. அப்புறம் வாசிங்க 9-10 வாசிங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதனை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் நிற்பேன் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சில் ஏறினார்கள். இங்கு அதே போல ஒரு மோசேக்கு ஆளு சேர்றாங்க. யாரு? ஆரோன், ஊர். பாருங்க, அவனும் மலை உச்சியில போறாங்க இல்லையா, ஒரு மனதோடு போறாங்க. அப்ப பாருங்க, அப்ப என்ன நடக்குது இல்ல, வீட்டுல வாசிக்கலாம். அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது. அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு மோசே. அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கைகள் தூக்கப்பட்டிருக்கு, கைகள் மேலே ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கு ஜெயம் அமலேக்கியரை யோசுவா அங்கு ஜெயிக்கிறார், மேற்கொள்கிறார். ஆனால் கைகள் தளர்ந்த போது அமலேக்கியர் மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. மேற்கொள்ள ஆரம்பிக்கிறத ஒரு ஆரணம் ஊரும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஆட்கள் மற்ற ஆட்கள் பிரச்சனை சும்மா இருப்பாங்க பார்த்துட்டு. அல்லேலூயா. ஆனா அங்க ஆரணம் ஊரும் அங்க சும்மா இருக்கல. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்க உடனே பார்க்குறாங்க, பக்கத்தில் கல் எடுத்து போடுறாங்க. கல் எடுத்து போட்டு உட்காந்து பிடிக்கிறாங்க. யாருடைய கையை? மோசேவுடைய கையை. அந்த ஒரு மனம் இருந்தது, அங்க ஒன்னஸ் இருந்தது, ஒற்றுமை இருந்தது. அதனால ஜெயம் வருது. வாசிங்க பாருங்க, கீழே 13 வாசிங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருவினால் முறியடித்தான். ஏன் முறியடிக்கிறாரா? இப்ப நீங்க 12 வாசிங்க. 12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதுமேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்தில் நின்று அவன் கைகளை தாங்கினார்கள்.
இன்றைக்கு அப்படிப்பட்ட தாங்கக்கூடிய ஒரு மனம் உள்ளவர்களை ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டுங்களா பாவுக்கு. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவா இருக்கணும். ஒருவர் கஷ்டப்பட்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல, நம்மளால முடிஞ்சா ஹெல்ப் பண்றதுக்கும் உதவி செய்வதற்கும். அப்ப அந்த ஒரு மனம் நமக்கு தேவை. அந்த ஒரு மனம் நமக்கு இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிற காரியத்துல, வேண்ட செய்யற காரியத்துல, விண்ணப்பம் பண்ற காரியத்துல நாம் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. ஜெயம் பெற முடியும். ஆமென். நன்மை பெற முடியும். ஆராய்த்தால் மட்டும் போதாது, தொழுது கொண்டால் மட்டும் போதாது, நாம் அதற்கு ஏற்ற நம்முடைய மனமும் புதிதாக்கப்பட வேண்டும், சிந்தையும் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்று மாற வேண்டும். அப்படி நம்ம ஒரு மனதோடு இருப்போமானால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த காரியத்தை வேண்டிக் கொள்கிறீர்களோ, எந்த காரியத்தை ஜெபிக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்க வாழ்க்கை அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதை உங்க வாழ்க்கை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அன்றைய தினத்தில் அன்றைக்கு ஜெயித்தார்கள். ஏன் ஜெயித்தார்கள்? அங்கு ஒரு மனம் இருந்தது. மோசேக்குள், ஒரு ஆரோனுக்குள், ஒரு ஊருக்குள், ஒரு யோசுவாவுக்குள் ஒரு மனம் இருந்தது. அங்கு மேல் வீட்டறையில் 120 பேர், ஏறக்குறைய 120 பேர்கள் சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். அங்கு தேவனுடைய பலத்த அற்புதங்களை அங்கு பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு யோவானும் பேதுருவும் அந்த ஜெபத்துக்கு போகிற வேளையிலே ஒரு சப்பானியா இருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு அற்புதம் தேவை என்பதை ஒரு பேதுரு அறிந்து கொண்டார். அவன் எதுவும் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது, இயேசுவின் வல்லமை, இயேசுடைய கிருபை, இயேசுடைய அதிகாரம், இயேசுடைய மகத்துவம், இயேசுடைய அற்புத செயல். இதோ இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னார்கள். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் முடவனாய் இருக்கிறவனை தூக்கி விடுகிறது நம்முடைய வேலை. ஆமென். சப்பானியாய் இருக்கிறவனை உயர்த்துகிறது நம்முடைய வேலை. ஆமென். இந்த இயேசு அப்படிதான் செய்தார். தரித்திரருக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். நம்மை ஐஸ்வர்யாக்குவதற்காகவே தரித்திரரானார். நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு தான் அவரே தரித்திரரானார். அல்லேலூயா. அப்படியே நினைக்கிற ஊழியக்காரங்கள்லாம், விசுவாசிகள்லாம், நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம மற்றவங்க நம்முடைய எவ்வளவு நேசிக்கிறாங்கல்ல, நீ அவை எவைகளை நினைக்கிறாயோ அவைகளை நீ செய். நான் மற்றவங்க செய்ய நினைக்கிறேன், நீ அதை செய் அப்படின்னு. அல்லேலூயா. எதை நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல. அப்ப நாம அதை செய்வோம், செய்து காட்டுவோம், ஜெயம் பெறுவோம். ஒரே வருஷம் வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துக்கொள்ளலாம். 16ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலை 25ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 25. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தம்மை பிராணனையும் ஒப்புக் கொடுத்து துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களும். அப்போஸ்தலர் 16:25. 16. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பவுலும் சீலா எல்லாரும் தெரிந்த ஒரு காரியம். பவுலும் சீலா அவங்க ரெண்டு பேரும் ஒரு மனம் பண்றாங்க, ஒரு மனதோடு இருக்கிறாங்க. சிறைச்சாலை தூக்கி போட்டாங்கப்பா. இந்த பவுல் சொன்னதுனால வந்துட்டேன் பாரு, இந்த பவுல் சொன்ன வந்தனால எனக்கு ஒரு சிலை வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கவே இல்லை. அல்லேலூயா. அவங்க அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்? அவங்க ரெண்டு பேரும் எதை செய்தாலும் கர்த்தர் அவங்க செய்திருக்கிறார், ஆனால் இயேசு செய்திருக்கிறார், பரவாயில்ல அப்படின்னாங்க. அங்க போய் சோர்ந்து இருக்கல சிறைச்சாலையில் போய். இன்னைக்கு நம்ம ஆட்கள் லாக்டவுன் போட்டவனே எத்தனை பேர் ஜோம் பண்ணான்னு தெரியல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜோம் பண்ணாங்கன்னு தெரியல இல்லையா? இந்த 6 வாரம் ஆயிடுச்சு கூடி அவங்க எத்தனை பேர் ஆராதிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படிதானே? அவங்க எத்தனை பேர் கூடி குடும்பமா உட்காந்து பாட்டு பாடி துதித்து ஆராதிக்காங்கன்னு தெரியல. ஒரு சர்ச்சையில ஆராதிக்க முடியல. சரி பரவாயில்ல, நம்ம கூடி ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடியல. ஏன்? நமக்குள்ள கூடி ஜோம் பண்ணணும். நம்ம நல்ல தேவ பிள்ளைங்க, நம்மளாம் கூடி என்ன செய்யணும்? நம்ம தனியாக ஆண்டவரை நோக்கி ஆராதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு நீங்க பாடினீங்கனாலே ஒரு அரை மணி நேரம் 30 நிமிஷம் போயிடும். ஒரு 5 பாட்டு, அப்புறம் ஒரு 2 பாட்டு நீங்க ஆராய்ச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 40 நிமிஷம் போயிடும். அல்லேலூயா. இப்படி நீங்க பாடினாலும் போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசனம் ஒரு அதிகாரத்தை வாசிட்டீங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் போயிடும். நீங்க அதை வாசி நீங்க தியானம் பண்ணா போயிடும். அப்புறம் ஜோம் பண்ணீங்க, 2 காரியத்துக்காக 3 காரியம் ஜோம் பண்ணீங்கன்னா ஒரு ஜெப குறிப்பு 5 நிமிஷம், அவ்வளவுதான். நாங்கள் நைட்ல சில பாஸ்டர் ஜோம் பண்றோம், 5 பாஸ்டர் ஜோம் பண்றோம், 1 மணி நேரம் ஆகுது. 5 பாஸ்டர் ஜோம் பண்றோம், ஒரு பாஸ்டர் ஒரு குறிப்பு தான், அவ்வளவுதான். பார்த்தா 5 முடிச்சு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் போயிடுது. நம்ம சகோதரிகள் ஜோம் பண்றாங்க, ஒரு 8 பேர் ஜோம் பண்ணா 1 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்குது. பாருங்க, அவ்வளவு பாருங்க, ஜோம் பண்ண ஆரம்பிச்சதே போறது தெரியாது. ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன, எப்படி ஜோம் பண்றது, எப்படி நம்ம ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். நம்ம கூடி
நம்ம லாக்டவுன் டைமில் வீட்டில் இருக்கலாம். நீங்கள் உங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ நீங்கள் 2 மணி நேரமோ கர்த்தரை பாடி துதிங்க, கண்களை மூடி ஆராயுங்க, 4 பாட்டு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க. அல்லேலூயா. துதிங்க. இங்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலை போட்டாங்க. எப்போ அந்த பிரச்சனை வந்துட்டு அப்படி நம்ம மௌனமா இருக்கல, அவங்க சும்மா இருக்கல இல்லையா? சிறைச்சாலையிலையும் ஆண்டவர் பாடி என்ன செய்யறாங்க? அப்போ அவர் என்ன செய்யறாங்க? வாசிக்க பார்க்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவல் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். காவல்ல வைக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க, பாடுறத கேட்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் நல்லா தூங்குறதுதான் மற்றவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் எவ்வளவு நேரம் தூங்குறாங்க? 8 மணிக்கு தூங்குறாங்களா? 7 மணிக்கு தூங்குறாங்களா? அதுதான் பார்க்குறாங்க மற்றவங்க. நம்ம துதிக்கிறத அந்த லாக்டவுன் டைம் வீடுகளில் இருந்து துதிக்கிற பரவாயில்ல, இந்த மக்கள் சர்ச்சைக்கு போகாட்டினாலும் வீட்டில் உட்காந்து பாடி ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதில் நம்மளை பார்த்து அவங்களும் வரணும், அந்த வழியில வரணும். அதுதான் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள், தேவனுடைய பிரசத உணர்ந்தவர்கள். ஏதோ போயிட்டு இருக்கோம், சர்ச்சில் போனாதான் ஆராதிக்க வேண்டியது இல்லை, நம்ம வீடுகளிலும் பாடி துதிக்கணும். அதுக்கு தான் நீங்கள் வீட்டில் ஜோம் பண்ணி பழகிட்டீங்கன்னா, அடுத்த பாட்டு பாட பழகிட்டீங்கன்னா அது தொடர்ச்சியாக வந்துடும். அதில் சில ஆட்கள் அந்த யாருக்குமே 7 மணிக்கு ஜோம் பண்ணுவாங்க நைட்டு, அந்த ஜபத்தோட ஜோம் பண்ணீங்களா, அவங்க 7 மணிக்கு ஜோம் பண்ணிருக்காங்க. அது வேற டைம். ஆனால் நமக்கு 6 ஞாயிற்றுக்கிழமை இருக்கணும். காலையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நேரம் 1 நேரம் கத்திரி சபத்தில் உட்காந்து ஆராதிக்கணும், ஜோம் பண்ணணும், மகிமைப்படுத்தணும். நீங்களும் அல்லேலூயா நீங்கள் செய்து பாருங்கள், அது நமக்கு மேன்மையானது. ஆனால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தாலும், அங்கு சிறைச்சாலையில் அங்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஜெபத்தை நிறுத்திவிடவில்லை, துதியை நிறுத்திவிடவில்லை, ஆராதனை நிறுத்திவிடவில்லை. அவர்கள் அந்த ராத்திரியிலும் பாடி துதிக்க ஆரம்பித்ததை அங்க வைக்கப்பட்டிருந்தவங்க, பக்கத்துல காவல் காத்துருந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு உள்ளாக பாடுறாங்க. எப்பா இவங்க இந்த சந்தோஷங்கள் எப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் சந்தோஷமா இருக்காங்களே, இந்த நிலைமையில அடைக்கப்பட்டிருக்குது, ஊட்டப்பட்டிருக்குது, சிறையில தள்ளப்பட்டாச்சு, இவங்களுக்கு எப்படி சந்தோஷம் வந்துச்சுன்னு பார்த்தாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் கேட்டதுனால தான், அதெல்லாம் பார்த்ததுனால தான் அவங்க கதவு திறந்துச்சு பாருங்க அவங்க வாழ்க்கையில. இவங்க பார்த்தாங்க, ஐயா நாங்களும் இந்த அன்புக்குள்ள வரணும் ஐயா, நாங்க என்னையா செய்யணும் அப்படிங்கிறாங்க. நாங்க என்னையா செய்ய, எங்களுக்கு நீங்க கட்டுதாங்களே, எனக்கு சொல்லித்தாங்களே. இன்னைக்கு நம்ம ஆட்கள் நீங்க செய்யற நம்ம வந்து அப்படி அந்த அன்புல நடக்கணும், நம்ம பார்த்து வரணும். நீங்க துதிக்கிற துதியை பார்க்கணும். அல்லேலூயா. உங்க அன்பை வந்து மற்றவங்க பார்க்கணும், உங்க ஒருவனை வந்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவனை எவ்வளவா மதிக்கிறீங்க, கணவனுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பார்ப்பாங்க. பார்த்துதான் மற்றவங்களும் அந்த கணவனை நீங்க மதிப்பாங்க. அல்லேலூயா. இவங்க சர்ச்சைக்கு சில ஆட்கள் கூட சர்ச்சைக்கு நல்ல சகோதரிமார் போறாங்க, ஆனா கணவனுக்கு என்ன ஒரு கணத்தை கொடுக்குறாங்க, கணவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, கணவன் கணவான். அல்லேலூயா. அந்த கணத்துக்குரியவர், அந்த கணத்தை வந்து ஒரு கட்டின கணவனுக்கு கொடுத்து ஆகணும். அல்லேலூயா. அந்த ஒரு குணம் உங்களுக்கு வேணும். தேவ பிள்ளைகளாகி நமக்கு, தேவ ஜனமே நமக்கு. அது ஒரு ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு இருந்தது, அந்த கணவர் இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டாங்க. ஒரு மனம் ரைட் தான். ஆமா, திடீரென்று பார்த்து எப்பா நீ சப்பாத்தி மாவு பசங்க கொண்டு வா அப்படின்னு, நீ என்ன சொல்லிருக்கிறது அப்படின்னு சொல்லல. சொன்ன உடனே அந்த அம்மா நினைச்சாங்க, ஓடி போயிட்டாங்க. கொடுக்கணும், ஆதாரம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அங்க சொன்ன உடனே போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? அந்த கணவன் சொல்ற அந்த ஒரு மனம் இருந்தால் கணவன் என்ன சொல்றாரோ அது நிச்சயமா மனைவி கேட்க முடியும். அப்படின்னு கேட்டு நடக்கும்போது நம்முடைய குடும்பத்துல ஒரு மேன்மை வரும். அல்லேலூயா. ஒரு நன்மை வரும், ஒரு உயர்வு வரும். அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மற்றவங்க பார்த்து இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் நம்ம பார்த்து வந்துடுவாங்க. இதுதான் பேதுரு, பவுல், அங்கே சீலா அவங்கள பார்த்து, அவங்க பாடினதை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்கலாம் அவங்க பார்த்து மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உங்களே என்னையும் பார்க்குறவங்க மனம் திரும்ப, உங்களே என்னையும் பார்க்குறவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்படியான நமக்குள் அப்படிப்பட்ட சிந்தை, ஒரு பவுலுக்குள் இந்த சிந்தை, ஒரு சீலாவுக்குள் இந்த சிந்தை, பார்க்கிற ஒரு மோசைக்குள் இந்த சிந்தை, ஒரு ஆரோன் ஊருக்குள் இந்த சிந்தை, ஒரு யோசுவாவுக்குள் இந்த சிந்தை, அங்கு அப்போஸ்தலர் நாட்களிலே இந்த 120 பேருக்குள் இந்த சிந்தை, ஒரு பேதுரு யோவானுக்குள் இந்த சிந்தை உங்களுக்கு எனக்கு இருக்குமே. ஆனால் நிச்சயமா கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும். நீங்க போகிற இடங்கள்ல ஒரு அற்புதம் நடக்கும்.
உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை மாறும், உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் மாறும், உங்கள் குடும்பத்தில் உள்ள வறுமைகள் மாறும், உங்கள் குடும்பத்தில் எல்லா தரித்திரங்கள் மாறும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? அப்படி எழுந்திருக்கலாம். எல்லாம் சொன்ன ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி தகப்பனேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவரை எங்களோடு பேசியிருக்கிறீங்க. நான் எந்தெந்த கரு ஒருமனப்படாமல் இருக்கிறேன், இன்னைக்கு அதை எனக்கு நீங்கள் போதித்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்கள் எனக்கு போதிச்சிருக்கீங்க ஆண்டவரே. அப்போ நான் இன்னும் ஒருமனமாக இருக்கணும். குடும்பத்தில் மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர்களுக்குள், ஊழியர்கள், விசுவாசிகளுக்குள் ஆண்டவரே எல்லாருக்குள் ஒருவருக்கு ஒருவர் ஒருமனமாய் செயல்பட, அந்த ஒற்றுமையாய் செயல்பட ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், எங்கள் அழைத்த தேவன் எதற்காக? ஜனங்களை ரட்சிப்பதற்காக, அவரை ரட்சிப்பதற்காக ஒரு மனம் ஆண்டவரை நாங்கள் அநேகரை ஆதாயப்படுத்தணும். அதற்கேற்ற ஒரு மனம் எங்கள் வாழ்க்கையில தேவைப்பான்னு அர்ப்பணிங்க பார்க்கலாம். ஆண்டவரை நான் இதில் நான் சரியா நான் ஒரு மனம் இல்லாமல் போயிட்டேன், எனக்கு ஒரு நிமிஷம் இல்லாமல் போயிட்டு என்னை நீங்கள் மன்னிச்சிருங்க ஆண்டவரை சொல்லுங்க. என் வாழ்க்கையில தான் அற்புதத்தை பெற முடியலை, என் வாழ்க்கை நன்மையை பெற முடியலை. காரணம் நான் தான் காரணம், நான் தான் காரணம். என் வாழ்க்கைக்கு பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை குறைய மாற்றுங்க ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கேட்கலாமா பாட்டேன், என்னை மன்னிங்க. நான் எந்தெந்த காரியத்தை ஒருமனப்படணுமோ ஆண்டவரே, எந்த ஒற்றுமையா போகணுமோ, அந்த ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போகணுமோ, அந்த காரியம் விட்டு கொடுத்து போவதற்கு ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக கேளுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கிருபை தருவீராக கேளுங்க பார்க்கலாம். அன்றைக்கு பார்க்கும் பொழுது அன்றைக்கு எரிக கோட்டை தகர்க்கப்பட எல்லாரும் சொன்ன யோசுவா சொன்னது போல அவர்கள் சுற்றி வந்தார்கள். ஆண்டவரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். அந்த கோட்டை தகர்க்கப்பட்டது. இன்று உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மனம் இருக்குமானால் உங்கள் தடையாக்க காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட போகிறது. தடைக்கல்கள் இயேசுவின் மாறப்போகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை மாற்ற போகிறார். நமக்கு ஒரு மனம் தேவை, ஒற்றுமை தேவை. அதை நீங்க சிந்திங்க, செயல்படுங்கள். அவர் ஆசீர்வதிப்பார். குழந்தை பிரதர் ஜெபிப்பார்கள். கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாக, உம்மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படி வாழ ஆண்டவரே எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா விதமான தீமைக்கும் விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நெருக்கத்தின் காலத்திலே அநேக காரியங்களை நீர் கற்றுத்தந்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோடு நாங்கள் முழுமையாய் மனம் திரும்ப உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா, ஆமென். நல்ல பிதாவே, நன்றி அப்பா. இந்த நாட்களில் கூட பிள்ளைகளை நாங்கள் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாட்களில் ஆண்டவரே லாக்டவுன் காரணமாக வீடுகளில் அமர்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பதாக, எல்லா ஜனங்களும் கரம் இருப்பதாக, அவர்களுக்குள்ள ஒற்றுமை ஒருமனம் எல்லாவற்றை கொடுத்து தேவன் நாம் மகிமைப்படுவதற்கு கிருபை செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Hallelujah.